வணக்கம் மாணவர்களே. நாம் இப்பொழுது 5ஆம் வகுப்பில் இயல் 3 உரைநடை பகுதியில படம் இங்கே பழமொழி எங்கே என்ற பாடத்தை பார்க்க போறோம். பாடத்துக்குள் போலாமா? சரி, இந்த பாடத்துக்குள்ள நம்ம போலாம். பழையனூர் ஒரு மாந்தோப்பு. பழையனூர் ஒரு ஊர்ல வந்து ஒரு மாந்தோப்பு. மாந்தோப்புனா என்னன்னா நிறைய மாங்காய் மரம் இருக்கிறது தான் வந்து மாந்தோப்புன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதாவது ஒரே வகையான மரங்கள் எது இருக்கோ அதை தோப்புன்னு சொல்லுவோம். மாந்தோப்புனா மாங்காய் மரம் நிறைய இருக்கிற இடத்த மாந்தோப்புன்னு நம்ம சொல்லுவோம். அங்க கிளி வந்து ரொம்ப நாளா இருந்துச்சாம். அது பேர் வந்து செல்லம்மா. அந்த ஊர் மக்கள்லாம் வந்து அந்த கிளியை செல்லம்மா சொல்லி தான் அழைப்பாங்க. மாங்காய் காய்க்கும் பருவத்துல வந்து அந்த தோப்புக்கு வந்து நிறைய சிறுவர்கள் வந்து வந்து விளையாடுவாங்க அங்க. அப்போ அங்க இருக்கிற அந்த கிளி என்ன பண்ணுமா, தான் மரத்துல இருக்கிற பொந்துல இருந்து ஒரு ஒரு படமா எடுத்து, அதாவது அட்டையில வரையப்பட்டிருந்த ஒரு படத்தை எடுத்து எடுத்து காட்டுமா. அந்த பழத்துக்கு ஏற்ற பழமொழி எந்த சிறுவர்கள் கூறுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பழத்தை வந்து பறித்து போடும். அதனாலயே அந்த கிளிக்கு வந்து பழமொழி கிளின்ற பேரும் வச்சுட்டாங்க எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து. சரி, மரத்துல வந்து மாங்காய் எல்லாம் காய்க்கும் நேரம் வந்தோடனே சிறுவர் வந்து ஒவ்வொருவரா தோப்புக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா பாருங்க, மரம் இருக்கு. அந்த சிறுவர்கள் வந்து தோப்புக்கு வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த கிளி என்ன பண்ணுது, அங்க பாத்தீங்கன்னா ஒரு பொந்து இருக்கா, அந்த பொந்துல நிறைய பட அட்டைகள்லாம் வச்சிருக்கு. அந்த சிறுவர் வந்த உடனே மாங்காய் கேட்ட உடனே கிளி வந்து அந்த அட்டையை எடுத்து உனக்கு காட்டுறதுக்காக ரெடியா நிக்குது. இந்த பழமொழிகளை என்ன முதல்ல நம்ம பார்க்கலாம். பழமொழினா என்னன்னா, நம் முன்னோர்கள் வந்து தங்க அனுபவத்தின் மூலம் உணர்த்தக்கூடிய மொழிகளை தான் நம்ம பழமொழிகள் சொல்றோம். சரிங்களா? பழங்காலம் முதற்கொண்டே வந்து பழமொழிகள் வழக்கிலிருந்து வருகின்றன. பழமொழி 400 என்னும் பெயரிலே நீதி நூலாகவும் ஒன்று உள்ளது. சரிங்களா? சரி, இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போலாம். அந்த தோப்பிற்கு வந்த ஒரு சிறுவன் பெயர் என்னன்னா பிரபு. பிரபு வந்த உடனே செல்லம்மா என்ன பண்றா, வா வா பிரபு அப்படின்னு சொல்லி அன்பா அழைக்கிறா. அழுத்த உடனே வந்து நீ நல்லா இருக்கிறியா செல்லம்மா அப்படின்னு கேட்ட உடனே உடனே செல்லம்மா என்ன சொல்றா, ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி, நீ எப்படி இருக்கேன்னு சரி செல்லம்மா கேட்கிறா. அதுக்கு பிரபு என்ன சொல்ற, நான் ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு சொல்ற. உன்னை பார்த்துட்டு நான் ஒரு மாங்காய் பறித்து செல்லலாம் அப்படின்னு வந்தேன் அப்படின்னு சொல்றா. உடனே வந்து ரொம்ப சந்தோஷம் நீ வந்ததுக்கு. சரி, நான் காட்டுற ஒரு படத்துக்கு நீ படமொழியை கரெக்டா சொல்று, நான் உனக்கு மாங்காய் பறித்துக்கு தரேன் அப்படின்னு சொன்ன உடனே கிளி வந்து அந்த படத்தை என்ன பண்ணது, எடுத்து காட்டியது. உடனே வந்து பழமொழி கீழ என்ன பண்ணுதா, ஒரு படத்தை எடுத்து காட்டுது. அதுல பாத்தீங்கன்னா பாருங்க, யானை இருக்கு. அழகா இருக்கா பாக்கிறதுக்கு. அந்த யானையை பார்த்த உடனே வந்து நீ ஒரு பழமொழி சொல்லு அப்படின்னு சொல்லி பிரபு கிட்ட கேட்டோன்னா, பிரபு என்ன சொல்றான் உடனே, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு சொல்றான். எப்படின்னா, யானை எங்கேயோ வருதுன்னா அது மணி ஓசை இருக்கு இல்லையா, அது முன்கூடியே என்ன பண்ணா டிங்கு டிங்கு டிங்குன்னு அடிச்சுனே வரும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் யானை எங்கேயோ வருது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தெரு தெருவா வரும். இப்பெல்லாம் அவ்வளோ வரதில்லை. சரிங்களா? ஆனா இதுக்கு உண்மையான பழமொழி என்ன, நமக்கு நோய் ரொம்ப மும்முரமா வர சொல்ல அதுக்கு முன்னாடி நமக்கு காய்ச்சல்லாம் வரும் இல்லைங்களா, அதுக்கு வந்து அறிகுறி வந்து முன்கூடியே நமக்கு காட்டினோம். அது தெரிஞ்சு நம்ம உடலை வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும். சரிங்களா? அதுதான் அதுக்கு அர்த்தம். உடனே வந்து செல்லக்கிளி என்ன சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்லிட்டியே, ரொம்ப சந்தோஷம், எந்தா உனக்கு ஒரு மாங்காய் அப்படின்னு சொல்லி பறித்து போட்டோன்னே சந்தோஷமா பிரபு என்ன பண்றான், ரொம்ப நன்றி செல்லம்மா அப்படின்னு சொல்லி எடுத்துன்னு போயிடுறான். பிரபு என்ன பண்றான்னா, அந்த பழத்தை வாங்க ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பிடுறான். உடனே வந்து எப்படி இருக்க செல்லம்மா ஒரு குரல் கேட்டோன்னே கிளி வந்து யார் வந்திருக்கிறது அப்படின்னு கேக்குது. நான் தான் வின்சென்ட் வந்திருக்கேன் செல்லம்மா அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஒரு மாங்காய் பறிச்சு தரியா அப்படின்னு சொன்னேன்னா, இவனை கிளி நான் சொல்றாளாம், நான் வந்து ஒரு படத்தை காட்டுறேன், அதுக்கு உண்டான பழமொழி நீ கரெக்டா சொல்லிட்டேன்னா உனக்கு அவன் மாங்காய் தரேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி காட்டு அந்த படத்தை அப்படின்னா அந்த படத்தை காட்டுறா. சரி, உங்களுக்கு எதனா தெரியுதா அந்த படத்தை பார்த்தோன்னே? சரி, நானே சொல்றேன். உடனே வின்சென்ட் அவன் இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொன்னேன். வெரி குட், நல்லா கரெக்டா சொல்லிட்டியா அப்படின்னு சொன்னேன். சரி, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னா என்ன, அப்படி அதுக்கு அர்த்தம் என்ன? ஆற்றில் வந்து ஒரு கரையில் இருக்கும் மேயும் மாட்டுக்கு வந்து அந்த கரையில் இருக்கிற பில்லு மட்டும் பச்சையா தெரியாது, ஆனா அக்கறையில இருக்கிற பில்லுலாம் வந்து ரொம்ப பசுமையா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த கரைக்கு போறதுக்கு ரொம்ப ஆசைப்படுமா. ஆனா அந்த கரைக்கும் போயிட்டாலும் அந்த பில்லு அப்படியே தான் இருக்கும். அதே போலதான் மனிதர்களும் தோற்றத்தை கண்டு வந்து எப்போதும் நம்ம ஏமாந்து விடக்கூடாது. ஒருவன் தன்னிடம் இருக்கிற திறமைகளை மட்டும் நம்பணும், பிறரை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது. சரிங்களா? நம்ம கிட்ட இருக்கிற திறமை தான் அவங்க கிட்டே இருக்கும். அதனால யாரையும் பார்த்து பொறாமப்படவோ அவங்கள பார்த்து கோவப்படவும் கூடாது. சரிங்களாம்மா? கிளிக்கு வந்து ரொம்ப பரவாயில்லையே, படத்தை காட்டினோடனே உடனே ஆன்சர் சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படு. இதோ உனக்கு மாங்காய் தரேன், மாங்காய் சாப்பிட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி அந்த மாங்காய் பறிச்சு போட்டோன்னே வின்சென்ட் என்ன பண்றா, சந்தோஷமா அதை எடுத்துன்னு போறான். உடனே கனிமொழி வந்து அமைதியா நிக்கிறாங்க. ஏன் கனிமொழி அமைதியா இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு, உனக்கு மாங்காய் வேண்டாமா அப்படின்னு எனக்கு மாங்காய் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் ஒரு பழமொழி படத்தை காட்டுறேன், எனக்கு கரெக்டா அதுக்கு உண்டான ஆன்சர் சொல்லு அப்படின்னு சொன்னேன். இவன் ரொம்ப நேரம் அந்த படத்தை பார்த்து சூறை காற்று வீசுது அப்படின்னு சொல்றா. இல்லையே கனிமொழி, இதுக்கு வந்து வேற அர்த்தம், நீ கரெக்டா யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்றா.
ரொம்ப நேரம் யோசிச்ச கனிமொழின்னு, கண்டுபிடிச்சிட்டேன். "ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும்" அப்படின்னு சொல்றா. "அழகாக கூறினாயே, அதுக்கு அர்த்தம் தெரியுமா?" அப்படின்னு கேட்டா, அந்த அர்த்தம் என்னன்னா, ஆடி மாதம் காற்று வந்து பலமா வீசுமாம். கடினமான பொருள கூட அம்மியும் பறந்து போகுமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மையான அர்த்தம் கிடையாது. உண்மையான அர்த்தம் என்னன்னா, சித்திரை மாதம், வைகாசி மாதம் இருக்கு இல்லையா? அந்த மாதத்துல வந்து ரொம்ப வெயில் காயும். ஏன்னா அப்ப பார்த்தீங்கன்னா, அக்னி நட்சத்திரம்லாம் வரும் இல்லையா? அந்த வெயில்ல வந்து நெறைய நோய்கள்லாம் உண்டாகும். முக்கியமா வந்து அம்மை நோய். அந்த அம்மை நோய் ஏற்படும்போது அது ஒரு தொற்று போல எல்லாருக்கும் வந்து அது பரவும். சரிங்களா? அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சீசன்ல வந்து ரொம்ப கவனமா இருப்பாங்க. அப்போ அந்த மாதம் போனோனே ஆனி, ஆடி மாதத்துல பார்த்தீங்கன்னா, அந்த தட்பவெப்பநிலை அப்படியே மாறும். அந்த மாற சொல்ல என்ன பண்ணும்னா, இந்த அம்மை நோயும், வீரியமும் வந்து கொஞ்சம் குறையும். குறைய குறைய வந்து அந்த அம்மை நோயே இல்லாம போயிடும். சரிங்களா? அப்போ அதுக்கு தான் வந்து ஆடி காட்டுல வந்து அம்மை நோயும் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து சரியான ஒரு பதில். சரிங்களா? இது சொன்னேன்னா, ஆஹா! ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன்னா, உடனே என்ன பண்ணேன்னா, கனிமொழிக்கு அந்த ஒரு பழத்த பறிச்சு போட்ட உடனே, கனிமொழி சந்தோஷமா அத எடுத்துன்னு போயிட்டா. உடனே வந்து என் நண்பன் முகமது வந்திருக்கிறேன் செல்லம்மா அப்படின்னு சொன்ன உடனே, "ஓ! முகமதா வா வா" அப்படின்னு சொல்லி, "உனக்கு ஒரு பழமொழி சொல்லு. அப்பதான் உனக்கு மாங்காய் தருவேன்" அப்படின்னு சொல்றா. கனிமொழி வந்து சந்தோஷமா அவளும் போயிடுறா. உடனே முகமது வந்து அந்த பழத்த காட்டுன உடனே, அந்த பழத்த வந்து ரொம்ப நேரம் உறுத்து பார்த்துட்டு, "ஆ எனக்கு தெரியும். நான் சொல்றேன் கரெக்ட்டா" அப்படின்னு சொல்றான். அது என்ன? "ஆலம் வேலும் பல்லுக்குறுதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குறுதி." ஆலம் வேலும்னா என்னன்னா, ஆலம் என்பது வந்து ஆலமரத்த குறிக்கும். சரிங்களா? வேலும்னா வேப்ப மரத்த குறிக்கும். இது 2மே வந்து இதோட குச்சி அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இப்ப கூட நம்ம பெரியவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த வேப்ப மரத்து குச்சியையும், ஆலமரத்து குச்சியால தான் நல்லா பல்லு வளக்குவாங்க. அது வளக்குன உடனே என்ன ஆகும்னா, அந்த பல்லு வந்து அவ்ளோ சுத்தமா இருக்கும். இப்ப சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய சொத்த பல்லாம் வருது இல்லைங்களா? ஆனா அப்பல்லாம் பார்த்தா இப்ப கூட வயசானவங்கள பார்த்தாடா அவங்களுக்கு ஒரு சொத்த பல்லு கூட நம்ம பார்க்க முடியாது. அவ்ளோ இதுவா ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த பல்லு. புரியுதா? ஏன்னா, அவங்க இன்னமும் வந்து அந்த ஆலமரத்தாலயும், வேப்பங்குச்சியாலயும் தான் அவங்க பல்ல வளர்க்குறாங்க. அதனால தான் அது ரொம்ப உறுதியா இருக்குன்னு சொல்லுவாங்க. நாலும் 2ம் இல்லன்னா நாலடியார். நாலடியார் நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா? அந்த 4 வரிகளை கொண்ட அந்த அடிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கருத்துக்கள் வாழ்க்கைக்கு தேவையான அவ்ளோ நெறிகள் இருக்கும் அதுல. புரியுதுங்களா? அதே போல திருக்குறள் 2டே அடி தான். ஆனா அந்த 2 அடியில வந்து உலகத்துக்கு தேவையான, மக்களுக்கு தேவையான எல்லா பண்புகளையும் அதுல வந்து புகுத்திருப்பார் திருவள்ளுவர். அதுதான் நாலும் 2ம்னா நாலடியாரும் திருக்குறளும் படிச்சவங்க தான் வாழ்க்கையில வந்து சிறப்பா வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அருமை அருமை அப்படின்னு சொல்லி என்ன பண்றா, "உனக்கு நான் மாம்பழம் தேடி பறித்து தருகிறேன்" அப்படின்னு சொல்லி உடனே வந்து மாம்பழத்த குடுத்தோனே, "நன்றி செல்லம்மா" அப்படின்னு சந்தோஷமா வாங்கிட்டு, "செல்லம்மா நான் வரேன்" அப்படின்னு சொல்லி போயிடா. உடனே தேனீசை அங்க வரா. "இதுல என்ன பழமொழி இருக்கு சொல்லேன்" அப்படின்னு சொல்லி தேனீசைய பார்த்து ஒரு பழத்த காட்டுறா. தேனிசை வந்து பழமொழி கிளி காட்டின அந்த படத்தை பார்த்தோன்னா உடனே ஆன்சரை கண்டுபிடிச்சிடா. என்ன அதுக்கு அர்த்தம்னா, காற்றுள்ள போது தூற்றிக்கொள். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் செய்பவர்கள் என்ன பண்ணுவாங்க, அறுவடை முடிந்த பிறகு நல்ல நெல்லுடன் சவி நெல்லும், அதாவது சாவி நெல்லுனா என்னன்னா, உபரி நெல் சொல்லுவாங்க இல்லையா? ஒண்ணுமே இருக்காது. சத்தை மட்டும் தான் இருக்கும். அது என்ன ஆகும்னா 2மே கலந்திருக்கும். அப்பனா எதிர் திசை எங்க வந்து நல்லா காத்து வீசுதோ அந்த பக்கமா என்ன பண்ணுவாங்க, முறம் தெரியும் இல்லையா? அந்த முறத்துல வந்து நெல்மணிகளை போட்டு புடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த புடைக்க புடைக்க என்ன ஆகும்னா, நல்ல நெல்லாம் கீழ விழும். உபரி நெல்லாம் வந்து அந்த காத்தோட பறந்து போயிடும். அதனால தான் வந்து எதிர் திசை காத்து எப்பப்ப வருதோ அந்த நேரத்துல வந்து இவங்க வந்து பயன்படுத்திக் கொள்வாங்க அத. ஆனா இது உண்மையான அர்த்தம் கிடையாது. உண்மையான அர்த்தம் என்னன்னா, நம் உயிருடன் இருக்கும் போதெல்லாம் நல்ல விஷயங்கள் வந்து செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இனி ஒரு பிறவி இருக்க போறோமோ இல்லையோ, ஆனா இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், எல்லா நல்ல விஷயங்களையும் உண்மையா இருந்து, நேர்மையா இருந்து வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? தேனிசை வந்து வாங்கிட்டு போனோனே, உடனே ஒரு குரல் கேட்குது. "எனக்கெல்லாம் மாங்காய் கிடையாதா செல்லம்மா?" அப்படின்னு கேட்டோனே, "யார் அது என்ன பேர் விட்டு கூப்பிடுறது?" அப்படின்னு சொல்லி பார்த்தா, கதிரவன் அங்க நிக்கிறான். "ஓ! கதிரவனா? வா வா உனக்கு இல்லாத மாம்பழமா? இந்த பழத்திற்கு ஏற்ற ஒரு பழமொழிய கரெக்ட்டா சொல்று. நான் உனக்கு வந்து மாங்காய தரேன்" அப்படின்னு சொன்னோனே, இவன் என்ன பண்றான் உடனே, "அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல்" அப்படின்னு சொல்றான். "ஓ! ரொம்ப மகிழ்ச்சி. உடனே கண்டுபிடிச்சிட்ட. ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்றான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நிலத்தில் வந்து அகலமாக உழுவதால் பெய்யும் நீர் வந்து என்ன ஆகுமா, நிலத்தில் தேங்கும். அதனால மண்ணரிப்பும் வந்து அதிகரிக்கும். அதனாலதான் வந்து நல்லா வந்து ஆழ நோண்டணும்னா அதுல இருக்கிற சத்துக்கள்லாம் போகாம அந்த மண்ணரிப்பும் ஏற்படாம அந்த விளைச்சல் வந்து நல்லா விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுதான் இதுக்கு அர்த்தம். ரொம்ப நன்றி பழமொழி கிளி எனக்கு மாம்பழம் கொடுத்ததுக்கு சொல்லி கதிரவன் என்ன பண்றான், அந்த மாம்பழத்தை வாங்கி சாப்பிடுறான். சிறுவர்கள் அனைவரும் என்ன பண்றாங்க, செல்லம்மா செல்லம்மா எனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பழமொழி அட்டைகளை எடுத்து எடுத்து காட்டி அவங்களும் என்ன பண்றாங்க, அந்த மாம்பழத்தை வாங்கி சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. சரி நாளைக்கு நாங்க மறுபடியும் வரோம் அப்படின்னு கூறி என்ன பண்றாங்க, மகிழ்ச்சியா அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க எல்லாருமே.
சரி மாணவர்களே, இந்த கதைய வந்து நல்லா கேட்டிருப்பீங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு பழமொழியும் அந்த அர்த்தங்களையும் நீங்க நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இது மட்டும் இல்ல, இன்னும் நெறைய பழமொழிகள் இருக்கு. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நெறைய கருத்துக்களும் அதுல இருக்கு. நீங்க என்ன பண்ண நூலகத்துக்கு நீங்க போனீங்கன்னா, அங்க பழமொழி கதைகள் அப்படின்னு சொல்லி நெறைய புக்குங்க இருக்கும். அது பார்த்து படிச்சாலே போதும். நெறைய நீங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நூலகத்துக்கு போங்க. இதே போல பழமொழி நெறைய இருக்கும். அத பார்த்து படிங்க. மகிழ்ச்சியா இருங்க. சரிங்களா? நன்றி குழந்தைகளா.